ஸோ நான் எப்போவுமே வந்து ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நியூஸ் பேஸ்டாக பண்ணாதீங்க, ரேண்டமாக பண்ணாதீங்க, உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வச்சு பண்ணாதீங்க, ரூல் பேஸ்ட் வச்சு மட்டும் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அந்த ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்க்கான ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி ரூல் பேஸில் ட்ரேட் பண்ணலாம்னா, சிம்பிளான ஒரு ஐடியாவை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் இன்னைக்கு வந்து அது டாப் கெய்னரில் இருக்குன்னா, ஒரு 10% 20% மூவ் ஆயிருக்குன்னா, நாளைக்கும் அந்த ஸ்டாக் 10% 20% மூவ் ஆகுமா? அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபர்தரா அப் ட்ரெண்ட் மூவ் ஆகுமா? இல்லைன்னா அது டவுன் ட்ரெண்ட் ஆகுமா? அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 10% 20% இறங்கியிருக்குன்னு வச்சுப்போமே, நாளைக்கு அது பவுன்ஸ் பேக் ஆகுமா? இல்லை அதே ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா? அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த டவுட்டை வேலிடேட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோடிங் தெரியாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இந்த ஏஐ. ஸோ எப்படி இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஐடியாவை டெஸ்ட் பண்ணலாம்? ஸோ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி கெய்னராக இருந்ததுன்னா நாளைக்கு அது கெய்னராக இருக்க வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கி லூசராக இருந்தால் நாளைக்கு அது லூசராக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு 2 விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா ஃபஸ்ட்டு வேணும். ஸோ ஒரு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வேல்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எல்லா ஸ்டாக்ஸ்க்கான டேட்டா ஃபஸ்ட்டு வேணும். அந்த டேட்டாவை ரீட் பண்ணி இந்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கோட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம ட்ரேடிங் வியூவில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணோன்னா 1500 ஸ்டாக்ஸ் மேலே இருக்குது, மேனுவலாக நம்மளால் பண்ண முடியாது. அது பண்ணுறதுக்கும் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வேணும். அதுக்கு பதிலாக ஃப்ரீயாகவே நீங்கள் டேட்டாவை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ யூஸிங் தன் ஏபிஐ வச்சு நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலான்றதை இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தன்னோட ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் ஜஸ்ட் தன் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஏபிஐ, ட்ரேடிங் ஏபிஐன்னு 2 இருக்கும். ஸோ நமக்கு டேட்டா ஏபிஐ ஃபஸ்ட்டு டேட்டாவை டவுன்லோட் பண்ணணும். அதில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கொடுத்தீங்கன்னா அதில் டெய்லி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இன்ட்ராடே ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியை இல்லை மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு டெய்லி டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெய்லி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போனீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சரு அண்ட் இதுதான் ஓவரால் என்னென்ன இன்புட் வேல்யூ கொடுக்கணும் அண்ட் ஒவ்வொரு வேல்யூட பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்ற டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூ, வால்யூம், அந்த டைம் ஸ்டாம்ப்பு இதெல்லாம் வந்துடும் அப்படின்றது தான் இவங்களோட ஃபார்மேட். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கிளாட் அப்படின்னு ஒரு ஏஐ இருக்குது. அந்த ஏஐ கிட்ட இந்த டாக்குமெண்டேஷனை நம்ம கொடுக்கணும். கொடுத்து அதை இந்த அதுவே ஒரு கோட் ரைட் பண்ண சொல்லணும் இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கிளாடில் போய் என்ன பண்ணுறேன்னா இதுதான் ஆக்சுவலி இந்த லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை நீ ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு டெய்லி டேட்டாவை டவுன்லோட் பண்ணணும். அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒரு செக்யூரிட்டி ஐடின்னு ஒன்று இருக்குது. அந்த செக்யூரிட்டி ஐடி மூலமாக தான் நம்ம இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணணும். ஸோ என்ன ஸ்டாக்குக்கு என்ன செக்யூரிட்டி ஐடின்னு நமக்கு தெரியாது. அதோட டேட்டா எதில் இருக்குன்னா இந்த சிஎஸ்வி மாஸ்டர் ஃபைல் இருக்கு இல்லையா, அவங்களோட மாஸ்டர் ஃபைல் டேட்டாவில் இருக்குது. ஸோ அந்த சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் எந்தெந்த செக்யூரிட்டி ஐடிக்கு என்னென்ன, ஸோ ஓவராலாக என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இருக்கிற டேட்டாவை எடுக்கணும். அதில் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு கோட் இருக்கும். அந்த கோடில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையுமே நீ கிராப் பண்ணி அதோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், வால்யூம் டேட்டா எனக்கு டவுன்லோட் பண்ணு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் பை லைன் எல்லா கோடும் எழுதிடும். ஸோ அந்த கோட் கம்ப்ளீட்டாக எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆத்தென்டிகேட் பண்ணணும். சரி, இந்த கோடில் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் ஐடி அண்ட் ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் இருக்கும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் என்டர் பண்ணால் தான் ஆக்சஸே பண்ண முடியும் டேட்டாவை. ஸோ நம்ம இப்போதைக்கு கோடு கிடச்சிருச்சு. இந்த கோடில் இந்த 2 விஷயத்தை எப்படி நம்ம கிராப் பண்ணி போடலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கிளையண்ட் ஐடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜென்ரலாகவே கிளையண்ட் ஐடி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களோட கிளையண்ட் ஐடி இருக்கும். அதுக்கப்புறமா ஏபிஐ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வந்துட்டு ஆக்சஸ் தன் ஏபிஐன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேடிங் ஏபிஐன்னு இருக்கு இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு பிளாங்காக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நியூ டோக்கன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் உங்களோட ஆக்சஸ் டோக்கன். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி அந்த கோடில் பேஸ்ட் பண்ணணும். அதேமாதிரி உங்கள் கிளைண்ட் ஐடியும் காப்பி பண்ணி அந்த கோடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷுவல் கோடில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை பைத்தான் கோட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பைத்தானை நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் டவுன்லோடிங் த டேட்டான்னு ஒவ்வொன்றா வரும். ஸோ எல்லா ஸ்பெசிஃபிக் டேட்டாவும் அது இட் வில் ஸ்டார்ட் டவுன்லோடிங். ஸோ ஒன்ஸ் இந்த டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கான ஃபுல் என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டோட டேட்டா வந்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டாவை நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ டேட்டாவில் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரேட் ஆஃப் சேஞ்சை கேல்குலேட் பண்ணணும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சை கேல்குலேட் பண்ணணும்னா சிம்பிள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எல்லா டேட்டாவும் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃப்ரம் டேட்லேருந்து என்ன டு டேட் நீங்கள் அந்த கோடில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்ப்ளீட் டேட்டில் இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிக் டேட்டாவும் அதில் டவுன்லோட் ஆகிருக்கு. எல்லா ஸ்டாக்ஸ்க்கான டேட்டாவும் அதில் டவுன்லோட் ஆகிருக்கு.
ஒன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் இந்த ஃபைல் எனி ஸ்பெசிஃபிக் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ள டேட், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், வால்யூம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓவராலாக ஆன் டே டு டே பேசிஸில் நமக்கு எந்த ஸ்டாக்கு டாப் கெய்னரில் இருக்குது, டாப் லூஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஓவரால் ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டுடேஸ் க்ளோஸ், ஸோ இன்றைக்கி என்ன க்ளோஸ் ப்ரைஸோ அதை வந்து எஸ்டர்டேஸ் க்ளோஸ் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி ஓவரால் மூவ்மெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 3% இப்போ டவுனில் இருக்குது. அந்த மாதிரி எவ்ரி டேக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணோன்னா கம்பேர் டு ப்ரீவியஸ் டே இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு கெயின் ஆயிருக்கா, லூஸ் ஆயிருக்கா, அப்படி கெயின் ஆயிருந்தால் எவ்வளோ கெயின் ஆயிருக்கு, இல்லை லூஸ் ஆயிருந்தால் எவ்வளோ லூஸ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ இதை நமக்கு 1700 ஃபைல் இருக்குது, 1700 ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் போய் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் நம்ம இதுக்கும் இன்னொரு கோடு எழுதி எனக்கு இந்த டோட்டல் ஆர்ஓசி ரேட் ஆஃப் சேஞ்ச் நான் டெய்லி பேசிஸில் எப்படி நடந்திருக்குன்றதை கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம டாப் 10 நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இப்போது திருப்பி நம்ம கிளாடில் போய்ட்டு இந்த கோடை நம்ம எழுத சொல்லுவோம். ஸோ இப்போ நான் கிளாடில் போய்ட்டு அதே தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பைத்தான் கோடு ஒன்று க்ரியேட் பண்ணு. அது என்ன பண்ணணும்னா இந்த எல்லா ஃபைல்ஸையும் இந்த ஃபோல்டரில் இருக்க எங்கே டவுன்லோட் பண்ணுமோ அது எல்லா ஃபைல்ஸையும் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேட் ஆஃப் சேஞ்சை கேல்குலேட் பண்ணு. இதுதான் ஃபார்முலா. கேல்குலேட் பண்ணி அதை ஒரு காலமாக போட்டுட்டு எனக்கு எல்லா ஃபைல்லையும் இதை அப்டேட் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அதுக்கான கோடு அதுவே ரைட் பண்ணிவிட்டு இதுதான் இது பண்ணோம். ஸோ இது எல்லா ஃபைலையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்ஓசி கேல்குலேட் பண்ணி நியூ காலம் ஒன்று ஆட் பண்ணி அந்த வேல்யூவை அப்டேட் பண்ணிவிட்டு சேவும் பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆர்ஓசி ஃபைல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்கள் திருப்பி இந்த கோடை கொண்டு போய்ட்டு அதேமாதிரி நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த கோடை நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகுது. ஸோ எல்லா ஃபைல்ஸ்லையுமே அது ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி அந்த ஆர்ஓசி வேல்யூ ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்றத கெய்னராக லூசரான்ற அந்த கம்ப்ளீட் வேல்யூவை அப்டேட் பண்ணிவிட்டு கொடுத்துரும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். இப்போ நான் அதே ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த புதுசாக ஒரு காலம் கிரியேட் ஆகிருக்கும், ஆர்ஓசின்னு ஒரு காலம் கிரியேட் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பேசிஸில் எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ கம்பேர் டு எஸ்டர்டேஸ் க்ளோஸ் ப்ரைஸ், டுடேஸ் க்ளோஸ் ப்ரைஸ் எந்த லெவலில் இருக்குன்றது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி இந்த ஃபைல் மட்டும் இல்லை இருக்கிற எல்லா 1700 ஃபைல்ஸ்லையும் அதை அப்டேட் பண்ணிடும். ஸோ இப்போது நமக்கு ரொம்பவே ஈஸி. இப்போ என்ன ஆகும்னா நான் அதே கோட் கிட்ட போய்ட்டு எவ்ரிடே போய் செக் பண்ணு. ஸோ எவ்ரிடே 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதின்னு இருக்குல்ல. இப்போ 1ஆம் தேதினா 1ஆம் தேதி இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் வந்து 3% இறங்கியிருக்கு. அந்த மாதிரி எல்லா ஃபைலையும் செக் பண்ணி அதில் டாப் 10 கெய்னர்ஸை சூஸ் பண்ணு, டாப் 10 லூசர்ஸை சூஸ் பண்ணுன்னா ஈஸி. ஸோ அது 1700 ஃபைல்லையும் போய் செக் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆர்ஓசி வேல்யூவை செக் பண்ணுவோம். ஸோ அது எது ஸ்பெசிஃபிக்காக டாப் 10ல் இருக்குது, எந்த ஸ்பெசிஃபிக் சிம்பிள் டாப் 10 கெய்னரில் இருக்குது, டாப் 10 லூஸில் இருக்குது அப்படின்றது இந்த பேஸ்ட் ஆன் நம்பரை வச்சு அதுவே ஃபைனலைஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கும் நம்ம கிளாட் கிட்ட செப்பரேட்டாக இன்னொரு கோட் கேட்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த ஆர்ஓசி வேல்யூலாம் அப்டேட் ஆகிருக்கு, எனக்கு புதுசாக இன்னொரு கோடு க்ரியேட் பண்ணு. அந்த கோடில் என்ன பண்ணணும்னா இட் ஷுட் செக் இந்த ஓவரால் ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு இந்த ஆர்ஓசி வேல்யூ செக் பண்ணிவிட்டு அது மூலிமா டாப் 10 கெய்னர்ஸையும் டாப் 10 லூசர்ஸையும் பிக் பண்ணிவிட்டு அந்த டாப் 10 கெய்னர்ஸ் இன்றைக்கி நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா அது நாளைக்கு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, டாப் 10 லூசர்ஸ் இன்றைக்கி பிக் பண்ணுறீங்கன்னா டுமாரோ அதோட ஓவரால் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கான பைத்தான் கூட அதுவே கொடுத்ததுக்கப்புறமா அதுவே மென்ஷன் பண்ணிவிடும். இட்டில் என்னென்னலாம் பண்ணுதுன்னா எல்லா சிஎஸ்வி ஃபைல் அனலைஸ் பண்ணி டாப் 10 பாட்டம் 10 என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றதை பேஸ்ட் ஆன் ஆர்ஓசி வேல்யூ வச்சு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்றத அதுவே குரூப் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்டாக் வைஸ் பர்ஃபார்மன்ஸு, லாங் போனால் எவ்வளோ, ஷார்ட் போனால் எவ்வளோ, ஓவரால் வின் ரேட் என்ன, அண்ட் ஓவரால் அதுவே ஒரு சார்ட் அனாலிசிஸ் கொடுத்தது இல்லாமல் செப்பரேட்டாக இந்த மாதிரி டீட்டெயில்டு சம்மரி ரிப்போர்ட்டும் கொடுத்துரும் அப்படின்றது அதுவே கொடுத்துருது. ஸோ இப்போ என்னோடய வேலை என்னென்னா இந்த கோடை கொண்டு போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணணும்னா அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே அதை அனலைஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் கொடுத்துரும். ஸோ இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கோடை ரன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது போய் நம்ம ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் அதை ரீட் பண்ணிவிடும். ஸோ ரீட் பண்ணிவிட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் டெஸ்ட் பண்ண போது. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 1700 ஃபைல்ஸ் இருக்குது. அந்த 1700 ஃபைல்ஸை ரீட் பண்ணி இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு சம்மரி ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் கிளியராக நமக்கு தெரியுது. ஸோ ஓவராலாக நம்ம டாப் 10 இருக்கு இல்லையா, அந்த டாப் 10ஓட மூவ்மெண்ட் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஒரு 40% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பாட்டம் 10 பார்த்தீங்கன்னா ஒரு 20% டவுன் மூவ்மெண்ட் வந்துருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 20% அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓவராலாக லாங் டாப் 10 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 10 லூசர்ஸ் அதை ஓவராலாக செக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே அது பாசிட்டிவாக தான் இருக்குது மொமெண்டமில். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓவராலாக லாங் ட்ரேட்ஸ் அண்ட் ஷார்ட் ட்ரேட்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ ஆன் ஆவரேஜாக லாங் ட்ரேடும் ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருக்கு, ஷார்ட் ட்ரேடும் ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருக்கு.
ஸோ இது என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னா, நமக்கு ஆன் அன் ஆவரேஜாக இன்றைக்கி கெய்னராக இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் நாளைக்கும் அந்த கெயின் கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி லூசராக இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் நாளைக்கும் அந்த டவுன் மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்றது தான் கன்க்ளூட் பண்ணுது. ஸோ ஓவராலாக நீங்கள் ரன் பண்ண அந்த கோடே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சம்மரி இங்கே கொடுத்துரும். ஸோ மொத்தமாக லாங் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜாக எவ்வளோ ப்ராஃபிட் பர் ட்ரேட் வந்திருக்கு. ஸோ 1200 ட்ரேட் வந்திருக்கு. அதில் 0.2% பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதே மாதிரி 0.28% பாசிட்டிவ் வந்திருக்கு ஃபார் ஷார்ட் ட்ரேட்ஸு. ஸோ ஓவராலாக பெஸ்ட் பர்ஃபார்மிங் ட்ரேட்ஸ் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ட்ரேட்ஸ் இது எல்லாமே ஒரு சம்மரியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது ஓவராலாக ஒரு சின்ன ஐடியா தான். பட் எப்படி ஒரு சின்ன ஐடியாவை நீங்கள் வேலிடேட் பண்ணலாம், அதுவும் இப்போ இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்கில் கோடிங்கே தெரியல, எனக்கு அது தெரியல இது தெரியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் அப்ரோச்சை வச்சு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி அந்த கோடை எடுத்து அது மூலிமா நீங்கள் ரன் பண்ணி அவுட்புட் எடுக்கலாம். ஸோ இதில் ஃபர்தராக இன்னும் கூட நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வெறும் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். இது கூட நீங்கள் வால்யூம் ஆட் பண்ணலாம். இல்லை இது கூட நான் இன்கேஸ் எனக்கு எஸ்டர்டே நைட்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாரு, அது மூலிமா இன்றைக்கி ட்ரேடட். இன்கேஸ் யூஎஸ் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி வெறும் லாங் ட்ரேட்ஸ் மட்டும் எடு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி வெறும் ஷார்ட் ட்ரேட்ஸ் மட்டும் எடு. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் அண்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் ஃபர்தராக ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணலாம். ஸோ இது ஓவராலாக ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் ஹைப்போதசிஸ் மாதிரி ஒரு ஐடியாவை வேலிடேட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ஃப்ரம் எண்ட் டு எண்ட். ஸோ ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ரியலி ஹெல்ப்ஃபுல். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.